பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாலிப சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கோத்தகிரி வாலிப சத்தம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூத் ஆனுவல் சம்மிட்ல கூடி வந்திருக்கிற எல்லா அன்பான வாலிப உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த கோத்தகிரி பட்டணத்துல இந்த யூத் வாலிபர்கள் 2 பேர் பேசி ஆலோசித்து பிற்பாடு கர்த்தர் அதை ஆசீர்வதித்து இம்மட்டும் இந்த ஃபெலோஷிப்பை அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாலிப நாட்களிலே கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பும்படியாய் இருதயத்திலே பாரத்தை கொடுத்து எழுப்பி இருக்கிற அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த அன்பு தம்பி இறைமண்டை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு சரியா லீவா இருந்ததுனால அது இன்னும் உங்களுக்கு வசதியாகிவிட்டது. அநேக தூரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க. கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து அநேக பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இங்கிருந்து போகும்போது வந்தது போலல்ல, ஒரு புதிய பலத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. விசுவாசிக்கிற மாத்திர சத்தமா நல்ல கைகளை தட்டி நல்லவர் இந்த நாளை சரியாய் பயன்படுத்துங்கள். பவுல் சொல்கிற, நான் கிருபையை விருதாவாக்குகிறது. வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கிருபை என்ன பண்ண மாட்டாரு? விருதாவாக்க மாட்டேன்னு சொல்றார். ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்றார், அவர் எனக்கு தர்ற கிருபைய நான் வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். இன்னைக்கு கிருபையா இந்த நாளை தந்திருக்கிறார். கிருபையா அவர் சமூகத்துல வேதம் தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது கோராகின் புத்திரர்கள் இப்படி எழுதுறான், மிகுந்த கிருபையினாலே இப்படி செட்டையின் மறைவிலே நீர்களை கொண்டு வருகிறேன். அப்ப அவர் செட்டைக்குள்ள நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்னா நாம் வந்தவர்கள் அல்ல, அவர் அதிகமான கிருபையை பாராட்டி கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிருபை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எனவே அன்பான வாலிப உள்ளங்க தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ற வார்த்தை, இந்த நாளை நீங்கள் சரியாய் பயன்படுத்துவீர்களானால் நிச்சயம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு விசை கூட எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துக்கிறேன். வெளியில இருந்து எல்இடியில கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமா, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. இந்த வார்த்தையை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. இன்னும் சத்தமா வாலிப சத்தம் கேட்கட்டும். என் இயேசுவையே நான் நேசித்து, ஓ இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். என் இயேசுவையே நான் நேசித்து, என் இன்னும் சத்தமா, இயேசுவையே, இயேசுவிலே, இயேசுவிலே நான். ஒரு விஷயம் கூட இன்னும் பலமா, இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, தியானித்து, இயேசுவிலே நான். உண்மையா ஒரு கொஸ்டின் கேட்பேன், உண்மையா பதில் சொல். இங்க இருக்கிற எல்லார விட எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வா, உண்மையாதான் சொல்றீங்களா? யாருக்கு மேல ரொம்ப பாசம் வைக்கிறோமோ அவங்களதான் ரொம்ப நினைப்போம். யார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் ரொம்ப பேசணும்னு துடிப்போம். யார்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறோமோ அவங்க கிட்டதான் ரொம்ப பழகணும்னு ஆசைப்படும். உண்மையிலே நேசிக்கிறோம் சொல்றோம், இதெல்லாம் செய்யறோம். கேட்டா ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளை. ஒரு நாள் என்னோட வாலிபன், நான் அதாவது இப்போ வாலிபன் தான், இல்லைன்னு சொல்ல, வயசல் ஆகல. என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸ்ல 3rd இயர்ல தான் ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, ரட்சித்தாரு. அதன் பிறகுதான் ஆண்டவர் உள்ள வந்தேன். பாஸ்டர் ஃபேமிலியில பிறந்தாலும், பாஸ்டர் பிள்ளையா பிறந்தாலும், பாஸ்டர் பிள்ளையா பிறந்ததுனால இன்னைக்கு மைக்கு பிடிச்சு நிக்கல, அவர் சந்திச்சதுனால பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ள அப்படி பலப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்கு உன்னை நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு பேசினார். நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உன்னை அன்னைக்கே மறந்துருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெளியில 4 பேருக்கு முன்னாடி நல்ல பிள்ளை மாதிரி நடிப்போம். ஆனா நம்முடைய ரியாலிட்டிங்கிறது நம்முடைய பர்சனல் ரூம்ல தனியா இருக்கும்போது அது வந்து யாருக்கு தெரியும்னா நம்ம ரொம்ப நேசிக்கிற அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்தரங்களை எப்படி அறிவாரா? ஆராய்ந்து அறிகிறவர் என்று பைபிள் சொல்லும். ஆராய்ந்துனா ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட அவருக்கு முன்னாடி மறைஞ்சிருக்காது. அவ்வளவு டீட்டெயிலா என்னுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். என்னுடைய எல்லாமே தெரிஞ்சு. இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேனே, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி மட்டும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க? நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய பர்சனல் ரூம்ல நம்ம செய்யற அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் உங்க கூட இருக்கிறதுக்கு பிரியப்படுவாங்க? நிச்சயமா கிடையாது. அதனால நாம என்ன செய்வோம்னா எவ்வளவு பெர்ஃபெக்டா நல்ல பிள்ளை மாதிரி மற்றவங்க முன்னாடி காண்பிக்க முடியுமோ அவ்வளவு காண்பிச்சு தக்க வச்சுட்டே இருக்கணும். ஆனா இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சோம். அவர் சொல்றாரு, உன் மேல வச்சிருக்கிற லவ்னால, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்கு உன்னை நினைக்காம இருக்க முடியல, எனக்கு உன்னை விட்டு கொடுக்க முடியல, எனக்கு உன்னை பிளஸ் பண்ணாம இருக்க முடியல. ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பெர்ஃபெக்டா இருந்ததுனால இல்ல, அவர் ரொம்ப லவ் வச்சிருக்கிறதுனால தந்துட்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தியானிக்க வச்சுட்டு இருக்கும் போதா ஆண்டவரை பார்த்து இப்படி சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் உண்மையா சொல்லுவீங்களா என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை? இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, சத்தமா இயேசுவையே நான் தியானித்து, ஓ இயேசுவிலே நான் வேண்டுமே. என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. பாடுங்க பாருங்க, என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமோ என் உள்ளமோ என் இயேசுவு. ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தமா இயேசுவையே என் இயேசுவையே. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவிலே நான் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே ஒரு மலஷத்தலரே. ஆமென். இவ்வளவுதான் பாடல், இவ்வளவுதான் ராகம். சிலது பாடல் கேட்டிருப்பீங்க, எங்க சேர்ந்து நல்ல கையை தட்டு. ஓகே, ஆண்டவருக்கு கொடுக்கிறத எப்போ இப்ப இல்ல, நான் சொல்லும் போது நமக்கு இந்த அவசரம் இருக்கு இல்ல, பாடும் போது சரி, கைத்தட்டும் போது சரி, ஆண்டவருக்கு கொடுக்கும் போது எல்லாத்தையுமே பெஸ்டா கொடுக்கும். ஆமே. எப்பவுமே யூத் மீட்டிங்ல எந்த ஆராதனை நடத்தும் போது சொல்லுவேன், அவர் நமக்கு எதுவுமே குறைவா தரல, இதான் நமக்கு தந்ததே பெஸ்டா தான் தந்திருக்கிறார். தூதர் அனுப்பியிருக்கலாம், எத்தனையோ பேர் அனுப்பியிருக்கலாம், அவங்களெல்லாம் அனுப்பாம தம் சொந்த குமாரன் பெஸ்ட், அவரை விட பெஸ்ட் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த பூமியில அவர் வந்த பிறகும் எனக்கு கிரயமா எதை கொடுத்தார்னு பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டியே அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியே அல்ல, ஈசாக்குக்காக ஆட்டுக்கடா. ஈசாக்கை போல அழைக்கப்பட்ட நமக்காக அவர் தம்மையை கொடுத்திருக்கிறார். எனக்குன்னு கொடுத்தது ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்குட்டியானவரை. அவர் கொடுத்தது எல்லாமே பெஸ்ட். இன்னும் பாருங்க, அது சிலுவையில கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 2 கையை விரிச்சுட்டு அப்படி இருக்கிறார். விரித்திருந்தவர் பார்க்கிறவங்களுக்கு தான் மனுஷனை போல தெரியும், ஆனா கர்த்தத்துவம் அவர் மேல இருந்துச்சு பைபிள் சொல்லுகிறது. எல்லாமே யாருக்குன்னா, கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க, ஏ உனக்கு தாண்டா, எனக்கு தாண்டா. எல்லாமே பெஸ்டா கொடுத்தவர் எனக்கு, அவருக்கு நான் கொடுக்கறதும் பெஸ்டா இருக்கும். கைத்தட்டானாலும் சரி, பாடுறதானாலும் சரி,
ஒரு அல்லேலூயா சொல்றதானாலும் சரி, ஆண்டவருக்குன்னு செய்யறதுல பெஸ்டா செய்யும். பெஸ்டா ஒரு கைத்தட்டு மட்டும் ஆண்டவர் கொடுக்க பாக்க. ஹல்லேலூயா. இதை சத்தத்தோட சேர்ந்து பாடி, என் இயேசுவையே நான் நேசித்து, நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஆமென். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வெளியில இருக்கிறவங்களும், எனக்கு உள்ள தெரியாட்டாலும் நம்பரை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நல்ல கை தட்டி. என் உயிரும் என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக பாடு. என் உயிரும் என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. இயேசுவை நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. பாடுங்க பார்க்கலாம். என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் வேண்டும். ஒரு விஷயம் கூட, என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. ஓ, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. சேர்ந்து இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டும். என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. பாடுங்க பார்க்கலாம். என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டும். வாலிபர்கள் சத்தம் கேட்கட்டும். இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே, இயேசுவிலே நான் வாஞ்சையோடு சொல்லுவேன். என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே, என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டும். சொல்லு. என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் சத்தமா ஆண்டவரை பார்த்து, அப்பா என் உயிரும் நீங்க சொல்லும் போது கண்டு சந்தோஷம் அடைவிட்டோம். என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் அப்படி சொந்தமாய் கொண்டதை பாக்கியமாய் சொல்லி ஆனந்தமே, ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பாடுங்க பார்க்கலாம். ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தம். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து
ஜீவன் பெற்று தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, ஆனந்தமே ஆனந்தமே. எல்லா தம்பிமார்கள் மேல கை உயர்த்தி மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில், இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில். மறுபடியும் ஆனந்தமே ஆனந்தமே. இந்த சந்தோஷம் ஒரு வாலிபருக்குள்ளே உண்டாகட்டும். இதை பாக்கியமாய் கருதட்டுமா. ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். முழுவனத்தோடு Thank you, Jesus. Amen. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சந்தோஷமா சொல்ல முடியும்? என்ன இயேசு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றின்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வாலிப நாட்கள்ல இயேசுவை ஆராதிக்கிறது, இயேசுவை பிடிக்கிறது, இயேசுவுக்காக வாழ்வது, இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய blessing. ஆமென். என்ன சம்பாதிச்ச, என்ன படிச்ச, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதல்ல blessing. இயேசு கூட இருக்கிறியா, அதுதான் உன் லைஃப்ல blessing. ஹல்லேலூயா. என்ன இயேசு தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார், இத சொல்லுங்க 4 பேர். உன் லைஃப்ல blessingனு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்குதுன்னு யாராவது கேட்டா எல்லா பிள்ளைங்களும் தைரியமா சொல்லணும், இயேசுவை நான் சொந்தமாய் கொண்டிருக்கிறதா. ஆமென். காரணம் நாம் தேடி கண்டு கொண்டவர்கள் அல்ல, அவர் நம்மை தேடி கண்டுபிடித்தவர். அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின். சத்தமா சொல்லுங்க, அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ். லாஸ்ட் இயர் மிட்ல ஜூன் ஜூலை அந்த டைம்ல ஆண்டவர் ஒரு பகுதியை தியானிக்க வச்சார். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தது. பாருங்க, சவுலை தெரிந்தெடுத்ததுக்கும் தாவீதை தெரிந்தெடுத்ததுக்கும் வித்தியாசம். 2 பேர் மேல விழுந்த அபிஷேகம் ஒன்றுதான், ராஜாவின் அபிஷேகம். ஆனா சவுலை குறித்து ஆண்டவர் சாமுவேலுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாரை செலக்ட் பண்ண இந்த கூட்டத்துல யார் அப்படி அல்ல. சவுல் வருவதற்கு முந்தின நாளே சவுலை குறித்த மொத்த டீட்டெயிலை யார்கிட்ட சொல்லிட்டாருன்னா சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். இப்படி ஒருத்தர் நாளைக்கு வருவான், இந்த டைம் அழுதை காணாம அலைஞ்சு வருவான், நீ அவன் மேல அபிஷேகத்தை ஊற்று, அவனை ராஜா வாக்கு சொல்லி ஆண்டவர் டீட்டெயிலா சொல்லிடுவான். சவுல் இப்பொழுது சாமுவேல் இடத்தில் வரும்போது சவுல் மாத்திரமல்ல, சவுலோடு கூட வேலைக்காரன் ஒருத்தன் உண்டு. அவர்கள் மாத்திரமல்ல, அன்றைக்கு அந்த பந்தியில கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட உண்டு. ஆனா சாமுவேலுக்கு எந்த டவுட்டுமே இல்ல, இதுல யாரு அப்படின்னு டவுட் இல்ல. சவுலுக்காக ஒரு முன்னந்தோடை ஆல்ரெடி ஒதுக்கி வச்சிட்டார். எல்லாமே சவுலுக்காக மாத்திர ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, சவுலுக்காக மாத்திர எல்லாத்தையும் ரெடி பண்ணார். சாமுவேலுக்கு எந்த டவுட்டும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்வியும் இல்ல. சவுலை நிறுத்துறார், அபிஷேகம் பண்றாரு, அனுப்புறார். ஆனா தாவீதை செலக்ட் பண்ண வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஒருவனை நான் செலக்ட் பண்ணுவேன். சாமுவேலுக்கு தெரியாது அங்க தாவீதை தவிர 7 பேர் இருக்கிறாங்க. வீட்டுல போய் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான்னு பார்த்தா 7 பேரை கொண்டு வந்து தகப்பன் நிறுத்துறா. சாமுவேலுக்கு கன்ஃபியூஸ், இதுல யார செலக்ட் பண்ண. ஒவ்வொருத்தர்கிட்டயா போகும்போது ஆண்டவர் சொல்ற, இவன் இல்லட்டா. ஆண்டவரே, சவுலுக்கு இவ்வளவு என்ன அலைய விடுறது, தாவீதுக்கு இவ்வளவு அலைய விடுறீங்க ஆண்டவரே. இப்ப தாவீது வரவழைக்கப்படுகிறான். தாவீது தூரத்துல வரும்போதே வீட்டை பார்த்திருப்பார், சாமுவேல் நிற்கிறத பார்த்திருந்திருப்பார். சாமுவேல் நிற்கிறதை மாத்திரமல்ல, 7 பேர் அவனுக்கு முன்பாய் நிறுத்தப்பட்டதையும் பார்த்திருந்தார். சவுலுக்கு வேற யாரும் ஆப்ஷன் கிடையாது, சவுல் மட்டும்தான். ஆனா தாவீதுக்கு முன்னாடி 7 பேருக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏன் ஆண்டவர் இங்க தாவீதுக்கு இதை காண்பித்து கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். தாவீதே,
உன்னை செலக்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிற இந்த இடத்துல வேற ஆள் இல்லாததுனால உன்னை செலக்ட் பண்ணது. அதாவது நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சேர்ல வேற பிள்ளைங்களை இல்லாததுனால உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சது. உன்னை விட தகுதி உள்ளவர்கள் உண்டு, உன்னை விட நல்லவர்கள் உண்டு, உன்னை விட பெஸ்டா வாழ்ற பிள்ளைங்க உண்டு, உன்னை விட பெர்ஃபெக்டா பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைங்க உண்டு. அவங்களை எல்லாம் கர்த்தர் செலக்ட் பண்ணல. நீ அற்பமானவன் தான், நீ ஒதுக்கப்பட்டவன் தான், நீ தூரமானவன் தான். ஆனா உன்னத கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இத காண்பித்து கொடுக்கிறார். சவுலுக்கு இது தெரியாது. சவுல் என்ன நினைச்சிட்டாரு? அந்த ஏரியாலே நான் தான் ஹைட், அதனாலதான் என் மேல அபிஷேகம். அதனால கொஞ்ச நாள்லயே தான் சவுலுக்கு ஹெட் வெயிட் வந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை தட்டிட்டான். ஆனா தாவீதுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே நெஞ்செல்லாம் அடிக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தகுதியினால வந்தவன் கிடையாது, என்னை விட தகுதியுள்ள 7 பேர் உண்டு. அவர்களை தள்ளிதான் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு வேற ஆட்களை இந்த பட்டணத்துல இல்லாததினால கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது. உங்களை விட நல்லா உள்ள அத்தனை பேரையும் வெளியில நிறுத்திட்டு உன்னை உயிரடைய பண்ணணும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். என்றா இந்த நாள் உனக்கான நாள், இந்த நாள் உன்னை விசேஷப்படுத்துகிற நாள். ஹல்லேலூயா. எனவேதான் அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தை, தாவீதை மனதில வைத்து தன்னை அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்த தாவீது காட்டுக்குள் இருந்தவனை அரண்மனைக்குள்ள கொண்டு வர்றார் ஆண்டவர். இன்னைக்கு சிலருடைய பொசிஷனை கர்த்தர் மாற்ற போறா. உன்னை வைத்து பார்த்த ஸ்தானத்தில் அல்ல, இனி உன்னை பார்க்க போகிற ஸ்தானம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் தேவனை ஆராதித்து விட்டேன். ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் உள்ள பிள்ளைங்க எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவர் மேல நேசத்தோட இங்க வந்திருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் ஒருக்கா கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். நேசிச்சு வந்த பிள்ளைங்க நேசத்தை வெளிப்படுத்துறவர்கள் மாத்திரமல்ல, அந்த நேசத்தை கனப்படுத்தவும் செய்வார்கள். பைபிள்ல 2 பேர் வந்து இயேசுவை முத்தமிடுவார்கள். ஒருத்தர் யாருன்னா ஒரு பாவியான ஸ்திரீ. சீமோனின் வீட்டுல இருக்கும்போது தூரமா நிப்பா, இயேசுக்கு பின்னாடி வருவா, சடான்னு பாதத்துல உட்காருவா, பாதத்தை முத்தமிடுவா. இன்னொருத்தர் முத்தமிடுவார். அது யாருன்னா யூதாஸ். இவங்க 2 பேருக்கு வித்தியாசம். இவள் பாவத்தில் பிடிபட்டு இப்பொழுதுதான் இயேசுவை பார்க்கிறான். ஆனா யூதாஸ் அப்படி அல்ல. 3 வருஷம் கூட நடந்தாள். 3 வருஷம் கூட நடந்தாள். ஆனா இவளுடைய முத்தம் அவரை சந்தோஷப்படுத்துச்சு. அவனுடைய முத்தம், அவன் முத்தம் விட்டுட்டு போனதும் அவருடைய முகம் மறைக்கப்படுது. அவர் சிறைக்குள்ள அழைக்கப்படுகிறார், அவர் காயப்படுத்தப்படுகிறார், அவர் வேதனைப்படுத்தப்படுகிறார், அவர் கல்வாரியை சுமக்க வேண்டியது இருந்துச்சு. நான் போடுற முத்தம் இருக்குல்ல, என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணுமே தவிர என் ஆண்டவரை காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அப்ப நான் சந்தோஷப்படுத்துறதா என் முத்தம் மாறணும்னா, நான் முத்தம் விட்டுட்டு போன பிறகு செய்யற காரியம். இவள் முத்தமிட்டு போன பிறகு பாவம் செய்ய போகவில்லை, அவரை பிரியப்படுத்தும்படி வாழ போனாள். அவர் அந்த முத்தத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். ஆனா யூதாஸ் அப்படி இல்ல. முத்தம் விட்டதை எதுக்கு தெரியுமா? காட்டி கொடுக்கிறதுக்காக. காட்டி கொடுக்கிறதுக்காக. ஒவ்வொரு முறை ஆலயத்துல கூடும் போதெல்லாம் வந்து முத்தம் போடுறோம். முத்தம் விட்டுட்டு என்ன செய்யறோம்? அவர் பிரியப்படுற மாதிரி வாழ்றோமா அல்லது அவரை காட்டி கொடுக்கிறோமா? இதுவரை நீ போட்ட முத்தம் ஒருவேளை காட்டி கொடுக்கிறதா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ போடுற முத்தம் அவரை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க 2 கரத்தை உயர்த்தி நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். அதுக்கு முன்பா ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் கண்கள் இப்படி யாரும் அங்கன்னு பார்க்க கூடாது. உன் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்னா இன்னைக்கு நீ தான் அர்ப்பணிக்கணும். இன்னொருத்தங்க உன் லைஃப் அர்ப்பணிக்க முடியாது. நான் என்ன சப்மிட் பண்ணணுமே தவிர இன்னொருத்தங்க என் லைஃபை சப்மிட் பண்ண முடியாது. நான் சப்மிட் பண்ண 2 கரங்களை உயர்த்து. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும்.
நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். சத்தமா அர்ப்பணிப்போடு நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன். சத்தமாய் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. தெய்வ பிரசன்ன இடத்தில் ஏறப்பட்டோம், உம்முடைய மகிமை மேக இந்த இடத்தை மூடட்டப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. மறுபடியும் சேர்ந்து பாடு தம்பி. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஓரே மலகதரையதலரா, ஓ அன்பு இயேசுவே, நீ சொன்னால், நீர் சொன்னால் மேக இந்த இடத்தை மூடட்டும். நீர் பிரியப்படுகிறவைகள் இந்த இடத்திலே நடக்கட்டும் அப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்படியே அர்ப்பணிப்போட என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ற, என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. மறுபடியும் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்கப்பா. இந்த நாள் எனக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்த கிருபை தாரும். என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்ற என்னை ஆளும் பரிசுத்தரே, என்னை தேவ மகிமையினால் மூடட்டும். சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் சுத்திகரிப்பீராக. என்னை ஆளும் இரண்டு கரத்தை உயர்த்தி, விலகாத மேகமே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாதவரே, விலகாத மேகம். மகிமை, 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 மகிமை. ஓ ராகவன சந்தனரவோ, விலகாத மேகம் நீ. சத்தமை ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. வல்லமை உம்முடைய மகிமை இடத்தில் வெளிப்படுவதாக. சத்தமே ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஹalleluya, 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 glory, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவரே. நான் உண்மையானதினால் வந்தவன் அல்லப்பா, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் உண்மை உள்ளவரே, நீர்
நல்லவர். சொல்லு, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்ல தேவ பிரசன்னம், தேவ மகிமை இடத்தில் வல்லமையாய் நிரப்பட்டு, இடத்தில் வல்லமையாய் நிரப்பட்டு, சத்தமாய் ஹalleluya, 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 glory, ஹalleluya, பாபா ஹalleluya, பாபா சதுரு, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி சத்தம் உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து, இதோ இன்றைக்குள்ள சுத்திகரிப்பினால், இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நாள், உன் வாழ்க்கையில மேன்மைப்படுத்துகிற நாள், உன்னை விசேஷப்படுத்துகிற நாள் இது, உன்னை விசேஷப்படுத்துகிற நாள் இது. நீ யார் என்பதை நிரூபிப்பார், நீ யாருடையவன் என்பதை நிரூபிப்பார், நீ யாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்பதை நிரூபிப்பார். Thank you, Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னிலே நிறைவேறட்டும், என்னிலே நிறைவேறட்டும். எத்தனை பிள்ளைங்க இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக இந்த அர்ப்பணிப்போட சாமுவேலை போல என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. 2 நிமிஷம் எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பர்சனலா பேசுங்க. கேட்க முடியுமா தம்பி? எத்தனை நாள் நீ தோத்து போற? எத்தனை நாள் எல்லாராலும் ஒதுக்கப்பட போற? நீ உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், ஆனா உன்னை குறித்த அழைப்பு பெரியது. சில சூழ்நிலையில சில பிள்ளைகளை கர்த்தர் வளர வைக்கிறதுக்கு நோக்கம். நீ நினைக்கிற இந்த சூழ்நிலையில நான் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பிறந்திருந்தா நல்லா இல்ல. நீ சரியான சூழ்நிலை தான் பிறந்திருக்க, சரியான சூழ்நிலை தான் வளர்ந்துட்டு இருக்கிற. ஆமென். உன்னை குறித்த திட்டம் உனக்கும் தெரியாது, உன் பெற்றோருக்கு தெரியாது, ஆனா உன்னை செனிப்பித்தவருக்கு தெரியும். உன்னை செனிப்பித்தவருக்கு தெரியும், உன்னை செனிப்பித்தவருக்கு தெரியும். எத்தனையோ பேர் இந்த கூடுகைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட எல்லாரும் வந்தார்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நீ வரக்கூடாதுன்னு கூட இருந்திருக்கலாம், கர்த்தரோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை பிள்ளைங்க அர்ப்பணி ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருந்து 2 நிமிஷம் நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க. எல்லா தம்பிமா தங்கச்சிமார் அன்பு சகோதரா சகோதரி எல்லாருக்கும் இது உனக்கு ஆண்டவருக்கு இடையான பர்சனல் கான்வர்சேஷன். உனக்கு என்ன பேச தோணுதோ பேசலாம். நீ வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி உன் இருதயம் ஃப்ரீ ஆயிரும். சாமுவேலை போல எல்லாத்தையும் மறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த அர்ப்பணிப்பு எப்பொழுது சாமுவேல் அர்ப்பணித்தானோ அதன் பிறகு வேதம் சொல்றது கர்த்தர் பேச தொடங்கினார். பேசுறது நிறுத்தல, பேசிட்டே இருக்கிறார். அவர் பேச பேச அடுத்த வார்த்தை வருது, சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். உன் லைஃப்ல அவர் பேசிட்டார்னா போதும், நீ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை குறித்த சாட்சி தேசம் இங்க பேசப்பட்டு கொண்டிருக்கும். உன் லைஃபை பார்த்து அவர் பேசினார்னா உன்னை குறித்த சாட்சி தேசம் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கும். உன்னை பார்த்து அவர் பேசினாரானால் உன்னை குறித்த சாட்சி தேசம் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கும். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். ஓ நீர் சொன்னால் போதும் செய்வேன். பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு மறுபடியும் இந்த வார்த்தை, நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும். என்கிட்ட பேசுங்கப்பா.
ஜெபிக்கிற பிள்ளைங்க அப்படியே ஜெபிங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. என்கிட்ட பேசாம போயிடாதீங்கப்பா. என்கிட்ட பர்சனலா பேசுங்க, என்கிட்ட பர்சனலா நீ சொல்ல, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பர்சனலா என்ன தட்டி பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. என்கிட்ட எத்தனை பிள்ளைங்க கேட்கறீங்க, எத்தனை பேர் கேட்கறீங்க அர்ப்பணிப்போட? நீ உண்மையில கேட்பேனா? நீ என்ன எப்படி வந்திருக்கிறங்கிறது விஷயம் கிடையாது. நீ ஒருவேளை தோற்று வந்திருக்கலாம், பல கட்டுகளை வந்திருக்க, அது விஷயம் கிடையாது. இன்னைக்கு அவர் பேச போகிற வார்த்தை உனக்குள்ளே ஒரு உயிரடைய வைக்கும், உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், அவர் வார்த்தையை அனுப்பி கட்டுகிறவர், அவர் வார்த்தையை அனுப்பி உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்தும், அவருடைய வார்த்தை எவரையும் உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, என் பக்கத்துல வந்துட்டு என்ன பேசாம போயிடாதீங்கப்பா. என் பக்கத்துல வந்துட்டு என்கிட்ட பேசாம போயிடாதீங்க. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். உங்க சத்தம் கேட்கறதுக்கு நான் எல்லாத்தையும் விட்டுறேன் ஆண்டவரே. இப்ப நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீங்க மாத்திரம் எனக்கு. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. இந்த வார்த்தை சொல்ல நீங்க தான்ப்பா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ரிவலபரோ. கடைசியா சேர்ந்து சத்தமாய் ஹalleluya, 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 glory, ஹalleluya. கடைசி ஒரு விஷயம் கூட ஹalleluya, 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 ஹalleluya. அர்ப்பணிக்கிறோம். நீங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்காம ஒரு பிள்ளைங்களை இந்த இடத்துல இருந்து புறப்படக்கூடாது. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் மாற்றணும். அர்ப்பணிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.